ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்னை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் அங்கேருந்து வந்திருக்க ஃபார்மசிஸ்ட் வேகன்சி அண்ட் தென் நர்சிங் வேகன்சி அண்ட் தென் அதர் பேராமெடிக்கல் வேகன்சி பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இன்கேஸ் எனி டவுட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு போய் தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து என்ன ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா, பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன், அதாவது பிஎஸ்சியூ ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கனில் வருது. ஸோ இது வந்து கன்சிடர் ஆஸ் அன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது பர்மனெண்ட் ஜாப் தான். உங்களுக்கு ஜாப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி ஒடிசா ஆர் அதர் பிரான்ச்சஸ் ஆஃப் நால்கோவில் இருக்கும். ஸோ மொத்தம் எத்தனை வேகன்சி அப்படின்ட்டு ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கான சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன கொடுப்பாங்களோ, அதாவது ரயில்வே ஃபார்மசிஸ்ட்டுக்கு என்ன சேலரியோ அதே மாதிரி இதுலேயும் வந்து சேலரியை வந்து பே லெவல் 5 வந்து தராங்க. ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன கொடுத்து கேட்டகரிலாம் கேட்குறாங்க, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்யூபிடி லெபரட்டரி அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பிஎஸ்சி இன் கெமிஸ்ட்ரி படித்தவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 10th எலிஜிபிள் அப்படின்ட்டு எஸ்யூபிடி ஜிஓடிலே வந்து நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன், அதை படித்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரெஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு லெபரட்டரி அசிஸ்டன்ட் இருக்குது, அப்புறம் நர்சிங்க்கு வந்து கிரேட் 3 போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. இதுக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29,500 70,000 வரைக்கும் இதுக்கான சேலரி. மொத்தம் வந்து 7 போஸ்ட்டு. 7 போஸ்ட்லேயும் வந்து யூஆருக்கு 2 போஸ்ட்டு, அண்ட் தென் எஸ்சிக்கு ஒரு போஸ்ட்டு, எஸ்டிக்கு 2 போஸ்ட்டு, அண்ட் தென் ஓபிசிக்கு ஒரு போஸ்ட்டு, இடபிள்யூஎஸ் வந்து ஒரு போஸ்ட்டு. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் வந்து 10th முடிச்சிருக்கணும், அண்ட் தென் 12th முடிச்சிருக்கணும். 12th வந்து சயின்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் நர்சிங் முடிச்சிருக்கணும், அண்ட் தென் மிட் ஒய்ஃபரி ட்ரைனிங் வந்து 3 இயர்ஸ் ட்ரைனிங் அந்த வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், ஆர் பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அண்ட் தென் ஷுட் ஹேவ் அன் 1 இயர் இன் லைன் எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு 1 இயர் வந்து உங்களுக்கு கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன பார்த்தீங்கன்னா 35 வயசு கீழே இருக்கணும். ஸோ அவங்க தான் வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட் வந்து இதுவும் வந்து கிரேட் 3 போஸ்ட்டு தான் எடுக்கிறாங்க. இதுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25,500 70,000 வரைக்கும் இதுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ இதுக்கான மொத்த போஸ்ட் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 போஸ்ட்டு. 6 போஸ்ட்டில் வந்து யூஆருக்கு வந்து 3 போஸ்ட்டு, எஸ்சிக்கு வந்து ஒரு போஸ்ட்டு, எஸ்டிக்கு வந்து ஒரு போஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ஓபிசிக்கு வந்து ஒரு போஸ்ட்டு. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி டிப்ளமோ கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள். பிஃபார்ம் கேண்டிடேட் வந்து இதுக்கான எலிஜிபிள் இல்லை. ஸோ டிப்ளமோ கேண்டிடேட் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஷுட் ஹேவ் அன் 2 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க அப்ளை பண்ண முடியாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் சைட் அண்ட் தென் அதர் நீங்கள் எதில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எதுலேயும் மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு எங்கே ஜாப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசியூலேயும் ஜாப் இருக்கலாம், அண்ட் தென் ஸ்டெரிலைசேஷன் ஒர்க் ஆஃப் ஓடி, அண்ட் தென் கேஷுவாலிட்டி, ஃபஸ்ட் எய்டு, டிஸ்பென்சரி, இந்த ஜாப் ரோல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 இயர்ஸ் ஏஜ் தான் வந்து இதுக்கான ஏஜ் லிமிட்டு. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் nalco.com அந்த வெப்சைட்டில் தான் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இது வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து எழுதணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வச்சு தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாமில் வந்து யார் வந்து டாப் 6 வராங்களோ அந்த 6 போஸ்ட்டை வந்து அப்படி ஃபில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து அவங்க வந்து செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து எஸ்என்பி வந்து காம்ப்ளெக்ஸ், ஆர் அங்குல், ஆர் எம்என்ஆர் காம்ப்ளெக்ஸ், தமன் ஜோடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 4 இடத்துல தான் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும்.
ஸோ வில்லிங்காக இருக்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் வந்து கேட்டகரி வைஸ் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் படித்து பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி அண்ட் தென் இடபிள்யூஎஸ்க்கு மட்டும் ₹100 அண்ட் தென் அதர் கேட்டகரிக்கெலாம் வந்து ஃபீஸ் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, கேரியர் naukri.comல போய்ட்டு கேரியரில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கான அப்ளை பண்ணுற இதுலாம் என்னென்ன வேணும் டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, 10th 12th டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபு அண்ட் தென் எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தால் எக்ஸ் சர்வீஸ்மேன் ப்ரூஃபு அண்ட் தென் வேலிட் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு. நெக்ஸ்ட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி தான் வந்து இதுவாக முடியும். நெக்ஸ்ட் இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் 21ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்.